கட்டா குஸ்தி 2 ஒரு குடும்பத்துக்குள் நடக்கும் போராட்டத்தின் கதை. கட்டா குஸ்தி 2 படம் விளையாட்டை மட்டும் மையமாக வைத்து எடுக்கப்பட்ட கதை கிடையாது. கணவன் மனைவிக்குள் இருக்கும் புரிதல், குடும்ப வாழ்க்கையில் வரும் கருத்து வேறுபாடு, பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம், பெண்ணின் கனவு, ஆணின் பொறுப்பு, பாசம், கோபம், பிடிவாதம் என்று குடும்பத்தில் தினமும் நடக்கக்கூடிய பல விஷயங்களை கலந்து சொல்லும் கதை. இதை செல்லா ஐயாவு எழுதி இயக்கியிருக்கிறார். 1922 ஆண்டில் வந்த கட்டா குஸ்தி படத்துக்கு பிறகு வந்த இரண்டாவது பாகம் இது. விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி இருவரும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள். ஜாரா சயானா, கருணாஸ், முனிஸ்கான், காளி வெங்கட் ஆகியோரும் தங்களுக்கான பாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள். இந்த கதையின் ஆரம்பமே ஒரு நல்ல உணர்வோடு தொடங்குகிறது. வீரா தனது மனைவி கீர்த்தியிடம் ஒரு வாக்கு கொடுக்கிறான். கீர்த்தி கர்ப்பமாக இருக்கும் நேரத்தில் அவளுடைய மல்யுத்த வாழ்க்கைக்குதான் எப்போதும் துணையாக இருப்பேன் என்று வீரா சொல்கிறான். அந்த வாக்கு அந்த நேரத்தில் சாதாரணமான வார்த்தையாக தெரிந்தாலும் பின்னால் நடக்கப் போகும் பல பிரச்சனைகளுக்கு அதுவே அடிப்படையாகிறது. பல ஆண்டுகள் கழித்து நிலைமை மாறிவிடுகிறது. வீரா வீட்டை கவனித்துக் கொண்டு இருக்கும் கணவனாக இருக்கிறான். கீர்த்தி தனது வேலைக்கும் மல்யுத்த பயிற்சிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை நடத்துகிறாள். இங்கேதான் படம் ஒரு சுவாரஸ்யமான குடும்ப நிலையை நமக்கு காட்டுகிறது. பொதுவாக நம்முடைய சமூகத்தில் ஆண் வெளியே சென்று வேலை பார்த்து குடும்பத்தை நடத்துவான், பெண் வீட்டை கவனிப்பாள் என்ற எண்ணம் இன்னும் பல இடங்களில் இருக்கிறது. ஆனால் இங்கே அந்த வழக்கமான நிலையை மாற்றி வைத்திருக்கிறார்கள். வீரா வீட்டை பார்த்துக் கொள்கிறான். கீர்த்தி வேலைக்கும் விளையாட்டுக்கும் செல்கிறாள். இதை படத்தின் ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கலாம். வீரா வீட்டில் இருப்பதால் அவன் தாழ்ந்தவன் என்று படம் சொல்லவில்லை. கீர்த்தி வெளியே சென்று வேலை செய்வதால் அவள் குடும்பத்தை கவனிக்காதவள் என்றும் சொல்லவில்லை. இருவருக்கும் அவரவர் பொறுப்பு இருக்கிறது. ஆனால் ஒருவருடைய வாழ்க்கையை மற்றவர் முழுமையாக புரிந்து கொள்ளாத போது பிரச்சனை எப்படி உருவாகிறது என்பதைத்தான் கதை காட்டுகிறது. இவர்களுக்கு மதிமலர் என்ற மகள் இருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கைதான் கதையில் அடுத்த பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. மதிமலருக்கு விளையாட்டில் ஆர்வம் இல்லை. அதோடு அவள் படிப்பிலும் சரியாக கவனம் செலுத்தாமல் இருக்கிறாள். இதை பார்த்ததும் வீராவுக்கும் கீர்த்திக்கும் கவலை வருகிறது. ஆனால் மகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதில் இருவருக்கும் ஒரே எண்ணம் இல்லை. வீரா ஒரு விதமாக நினைக்கிறான், கீர்த்தி வேறு விதமாக நினைக்கிறாள். குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி இருவருக்கும் அக்கறை இருக்கிறது. ஆனால் அந்த அக்கறையை வெளிப்படுத்தும் விதம் வேறுபடுகிறது. இதுதான் மெதுவாக கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை உருவாக்குகிறது. இது படத்தின் நல்ல அம்சங்களில் ஒன்று. ஒரு குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் வேண்டும் என்று நினைப்பது எல்லா பெற்றோருக்கும் இருக்கும் ஆசைதான். ஆனால் அந்த குழந்தைக்கு உண்மையில் என்ன வேண்டும் என்று கேட்பது பல நேரங்களில் மறந்து போய்விடுகிறது. பெற்றோர் தங்களுடைய ஆசையை குழந்தையின் வாழ்க்கையில் திணிக்க ஆரம்பித்துவிட்டால் பிரச்சனை உருவாகிறது. இந்த கருத்தை படம் மதிமலர் கதாபாத்திரத்தின் மூலம் பேசுகிறது. மதிமலருக்கு விளையாட்டு பிடிக்கவில்லை என்றால் அவளை கட்டாயப்படுத்த வேண்டுமா? அவள் படிப்பில் சரியாக இல்லை என்றால் அவளை தொடர்ந்து திட்டிக் கொண்டே இருக்க வேண்டுமா? அவளுக்குள் வேறு ஏதாவது திறமை இருக்கிறதா? அவள் என்ன விரும்புகிறாள் என்று அவளிடம் கேட்கிறோமா? இந்த கேள்விகள் படத்தை பார்க்கும் பெற்றோருக்கும் தோன்றும். வீராவுக்கும் கீர்த்திக்கும் இடையில் முதலில் சிறிய கருத்து வேறுபாடுதான் வருகிறது. ஆனால் ஒரு கருத்து வேறுபாடு இன்னொரு பிரச்சனையாக மாறுகிறது. இருவரும் தங்கள் எண்ணமே சரி என்று பிடிவாதமாக இருக்க ஆரம்பிக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையில் இப்படித்தான் பல பெரிய பிரச்சனைகள் ஆரம்பமாகின்றன. ஆரம்பத்தில் சிறியதாக இருக்கும் ஒரு விஷயத்தை சரியாக பேசி தீர்த்து கொள்ளாமல் விட்டுவிட்டால் அது நாளடைவில் பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். இந்த படமும் அதைத்தான் காட்டுகிறது. கீர்த்தி தனது மல்யுத்த வாழ்க்கையை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறாள். அந்த பாதையில் அவளுக்கு வீராவின் ஆதரவு தேவைப்படுகிறது. ஒரு காலத்தில் அவளுடைய கனவுக்கு துணையாக இருப்பேன் என்று சொன்ன வீரா காலப்போக்கில் வேறு எண்ணத்தில் நடக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய மனநிலையிலும் மாற்றம் வருகிறது. இங்கே வீராவின் கதாபாத்திரம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவனை முழுவதுமாக நல்லவன் என்றும் சொல்ல முடியாது, முழுவதுமாக கெட்டவன் என்றும் சொல்ல முடியாது. அவனுக்கும் அவனுடைய எண்ணங்கள் இருக்கின்றன. அவன் குடும்பத்தை பற்றி கவலைப்படுகிறான். ஆனால் அந்த கவலை சில நேரங்களில் தவறான விதத்தில் வெளிப்படுகிறது. அதேபோல கீர்த்தியும் எல்லா நேரத்திலும் சரியாக நடப்பவள் என்று படம் காட்டவில்லை.
அவளுக்கும் பிடிவாதம் இருக்கிறது. தன்னுடைய கனவு, வேலை, விளையாட்டு ஆகியவற்றை விட்டுக் கொடுக்க அவள் தயாராக இல்லை. அது தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் குடும்பத்தில் இருவரும் ஒருவருக்கொருவர் இடம் கொடுக்கவில்லை என்றால் பிரச்சனை உருவாகும் என்பதுதான் முக்கியமான கருத்து. இந்த கருத்தை மிகவும் எளிமையாகச் சொல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள். விஷால் வீராவாக நடிக்கும் போது அவருடைய நடிப்பில் நகைச்சுவையும் உணர்ச்சியும் கலந்து வருகிறது. குறிப்பாக வீட்டில் இருக்கும் கணவனாக அவர் காட்டும் சில காட்சிகள் சிரிக்க வைக்கும் வகையில் இருக்கின்றன. அதே நேரத்தில் மனைவியுடன் பிரச்சினை அதிகமாகும் போது அவருடைய மனக்குழப்பத்தையும் காட்ட முயற்சி செய்கிறார். ஐஸ்வர்யா லட்சுமிக்கு கீர்த்தி கதாபாத்திரம் நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. ஒரு பெண் தன்னுடைய கனவை விட்டுவிட்டு குடும்பத்துக்காக மட்டும் வாழ வேண்டுமா என்ற கேள்வியை அவளுடைய கதாபாத்திரம் முன்வைக்கிறது. அதே சமயம் குடும்பத்தையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதையும் கதை மறக்கவில்லை. இருவருக்கும் இடையிலான உறவுதான் படத்தின் முக்கியமான பகுதி. ஆரம்பத்தில் இருக்கும் நெருக்கம், பிறகு வரும் கருத்து வேறுபாடு, அதன் பிறகு உருவாகும் இடைவெளி என்று உறவு மெதுவாக மாறுகிறது. இதனால் இருவரும் விவாகரத்து செய்யும் நிலைக்கு எப்படி வருகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இங்கே படம் நம்மிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கிறது. கணவன் மனைவிக்குள் அன்பு இல்லாததால்தான் பிரிவு வருகிறதா, அல்லது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் போவதால்தான் பிரச்சனை வருகிறதா? பல நேரங்களில் அன்பு இருக்கும், ஆனால் பேசுவது குறைந்துவிடும். ஒருவர் என்ன நினைக்கிறார் என்பதை மற்றவர் கேட்காமல் போய்விடுவார். தன்னுடைய கருத்தை மட்டும் சரி என்று நினைப்பார். அப்போது அன்பு இருந்தாலும் உறவில் விரிசல் வரலாம். வீரா, கீர்த்தி இருவரின் வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கிறது. இந்த படத்தில் மதிமலர் கதாபாத்திரம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் பெற்றோரின் சண்டைக்கு நடுவில் குழந்தையின் மனநிலை என்ன ஆகிறது என்பதை படம் பேசுகிறது. பெரியவர்கள் தங்களுடைய பிரச்சனையில் மூழ்கும் போது குழந்தையின் விருப்பத்தை மறந்துவிடுகிறார்கள். ஆனால் குழந்தைக்கும் தனக்கென ஒரு ஆசை, விருப்பம், பயம், கனவு இருக்கிறது. மதிமலர் என்ன விரும்புகிறாள் என்பதுதான் கதையின் முக்கியமான கேள்வியாக மாறுகிறது. அவளுக்கு விளையாட்டு பிடிக்கவில்லை என்றால் அவள் தவறான குழந்தையா? படிப்பில் மதிப்பெண் குறைவாக வந்தால் அவள் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாதவளா? ஒரு குழந்தையின் திறமையை மதிப்பெண் வைத்து மட்டும் அளக்க முடியுமா? இப்படி பல கேள்விகளை படம் முன்வைக்கிறது. இந்த பகுதி பெற்றோருக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. குழந்தையை மற்ற குழந்தைகளுடன் ஒப்பிடாமல் அவளுடைய உண்மையான விருப்பத்தை புரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை படம் நினைவூட்டுகிறது. படத்தின் இன்னொரு சிறப்பு அதன் நகைச்சுவை. குடும்ப பிரச்சனைகள் மட்டும் தொடர்ந்து வந்தால் படம் மிகவும் சுமையாக மாறியிருக்கும். அதனால் சில இடங்களில் நகைச்சுவையை சேர்த்திருக்கிறார்கள். கருணாஸ், முனிஸ்காந்த், காளி வெங்கட் போன்றவர்கள் அந்த பகுதிகளில் சிரிப்பை உருவாக்க உதவுகிறார்கள். ஆனால் நகைச்சுவை எல்லா இடங்களிலும் ஒரே அளவில் வேலை செய்யவில்லை. சில காட்சிகள் இயல்பாக சிரிக்க வைக்கின்றன. சில இடங்களில் சிரிப்பை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சி கொஞ்சம் வெளிப்படையாக தெரிகிறது. இருந்தாலும் படம் முழுவதும் சோகமாக போய்விடாமல் பார்த்துக் கொள்கிறது. மல்யுத்த காட்சிகளும் படத்தின் முக்கியமான பலமாக இருக்கின்றன. கீர்த்தியின் விளையாட்டு வாழ்க்கையை வெறும் அலங்காரமாக வைக்காமல் அவளுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக காட்டியிருப்பது நல்ல விஷயம். ஒரு பெண்ணின் கனவு திருமணத்துக்கு பிறகும் தொடரலாம் என்பதையும் படம் வலியுறுத்துகிறது. அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட கனவுகளுக்கும் இடையில் சமநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பேசுகிறது. கனவை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று மட்டும் படம் சொல்லவில்லை. குடும்பத்தை மறந்துவிடலாம் என்றும் சொல்லவில்லை. இரண்டுக்கும் நடுவில் புரிதல் தேவை என்பதுதான் சொல்லப்படும் கருத்து. படத்தின் நல்ல அம்சங்களில் ஒன்று கதாபாத்திரங்களை முழுவதுமாக கருப்பு வெள்ளையாக பிரிக்காமல் இருப்பது. வீராவிடம் தவறுகள் இருக்கின்றன, கீர்த்தியிடமும் தவறுகள் இருக்கின்றன. இருவருக்கும் நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. இதனால் அவர்களுடைய பிரச்சனையை ஒரு பக்கம் நின்று மட்டும் பார்க்க முடியவில்லை. ஆனால் படத்தின் குறைகளும் இருக்கின்றன. முக்கியமாக சில இடங்களில் கதை எதிர்பார்த்தபடி நகர்கிறது. கணவன் மனைவிக்குள் பிரச்சினை, குழந்தையை பற்றிய கருத்து வேறுபாடு, அதன் பிறகு உறவில் விரிசல் என்று சில சம்பவங்களை முன்கூட்டியே ஊகிக்க முடிகிறது. அதனால் எல்லா இடங்களிலும் ஆச்சரியம் ஏற்படாது. மேலும் சில உணர்ச்சி காட்சிகள் இன்னும் இயல்பாக இருந்திருக்கலாம். கதாபாத்திரங்கள் பேச வேண்டிய இடங்களில் சில நேரங்களில் நீண்ட விளக்கங்கள் வருகிறது. உண்மையான குடும்ப வாழ்க்கையில் ஒருவர் சொல்லாமல் முகத்தில் காட்டும் சில உணர்வுகளை படம் இன்னும் அதிகமாக பயன்படுத்தியிருந்தால் தாக்கம் இன்னும் நன்றாக இருந்திருக்கும்.
மதிமலரின் விருப்பத்தை மையமாக வைத்து கதை இன்னும் ஆழமாக சென்றிருக்கலாம் என்ற எண்ணமும் வருகிறது. அவளுடைய மனதில் என்ன நடக்கிறது என்பதை இன்னும் கொஞ்சம் காட்டியிருந்தால் பெற்றோர் மற்றும் குழந்தை உறவு இன்னும் வலுவாக வெளிப்பட்டிருக்கும். முதல் பாகத்தை விரும்பியவர்களுக்கு இந்த படம் சில பரிச்சயமான உணர்வுகளை தரலாம். ஆனால் இது முந்தைய கதையை அப்படியே மீண்டும் சொல்ல முயற்சி செய்யாமல் கணவன் மனைவி உறவையும் குழந்தை வளர்ப்பையும் மையமாக கொண்டிருப்பது நல்ல முயற்சி. மொத்தத்தில் பார்த்தால் கட்டா குஸ்தி 2 ஒரு விளையாட்டு கதையை விட குடும்ப உறவை பற்றிய கதையாகவே அதிகமாக இருக்கிறது. மல்யுத்தம் கதையின் ஒரு முக்கியமான பகுதி என்றாலும் அதன் பின்னால் இருக்கும் உண்மையான கேள்வி குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் எவ்வளவு புரிந்து கொள்கிறோம் என்பதுதான். ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு பிறகும் தன்னுடைய கனவை தொடர உரிமை இருக்கிறது. அதே நேரத்தில் கணவனுக்கும் அவருடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் உரிமை இருக்கிறது. ஆனால் இருவரும் தங்கள் உரிமையை மட்டும் பேசிக்கொண்டால் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்காது. விட்டுக் கொடுத்தல், பேசிக்கொள்ளுதல், மற்றவரின் மனதை புரிந்து கொள்ளுதல் ஆகியவை தேவை. அதிலும் குழந்தையின் வாழ்க்கையை பற்றிய முடிவுகளை எடுக்கும்போது அவளுடைய குரலையும் கேட்க வேண்டும் என்பதே படத்தின் முக்கியமான கருத்தாக இருக்கிறது. இந்த படத்தின் சிறந்த பகுதி என்னவென்றால் பெரிய கருத்துக்களை மிகவும் எளிய குடும்ப கதையின் வழியாக சொல்ல முயற்சி செய்திருக்கிறது. குறை என்னவென்றால் அந்த கருத்துக்களை சில இடங்களில் இன்னும் இயல்பாகவும் ஆழமாகவும் சொல்லியிருக்கலாம். விஷால் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமியின் நடிப்பு படத்தை தாங்குகிறது. துணை நடிகர்களின் நகைச்சுவை படத்துக்கு சிரிப்பை சேர்க்கிறது. குடும்ப உறவுகள், பெண்ணின் கனவு, குழந்தையின் விருப்பம் போன்ற விஷயங்களை படம் பேசுகிறது. பழைய வழக்கமான குடும்ப எண்ணங்களுக்கும் இன்றைய தலைமுறையின் புதிய எண்ணங்களுக்கும் நடுவில் இருக்கும் மோதலை பார்க்க விரும்புபவர்களுக்கு இந்த படம் பிடிக்கக்கூடும். குறிப்பாக கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி சமநிலைப்படுத்த வேண்டும், குழந்தையின் விருப்பத்தை எப்படி மதிக்க வேண்டும் என்ற கேள்விகளை நினைக்க வைக்கும். கடைசியில் சொல்ல வேண்டுமென்றால் கட்டா குஸ்தி 2 முழுமையாக குறை இல்லாத படமில்லை. அதே நேரத்தில் குறைகள் மட்டுமே நிறைந்த படமும் இல்லை. சிரிக்க வைக்கும் காட்சிகள் இருக்கின்றன, குடும்ப உணர்வுகள் இருக்கின்றன, மல்யுத்தத்தின் பரபரப்பு இருக்கிறது, கணவன் மனைவிக்குள் வரும் பிரச்சனை இருக்கிறது, குழந்தையின் மனதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. குடும்பத்தில் யார் சரி யார் தவறு என்று தீர்ப்பு சொல்லாமல் இருவரும் ஒருவரை ஒருவர் கேட்டு புரிந்து கொண்டால் பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் என்பதைத்தான் படம் இறுதியில் நமக்கு உணர்த்துகிறது. அதனால்தான் இது வெறும் விளையாட்டு படம் என்று சொல்லாமல் குடும்ப உறவுகளை பற்றி பேசும் ஒரு எளிய கதையாக பார்க்கலாம். சிரிப்போடும் உணர்ச்சியோடும் குடும்பத்துக்குள் இருக்கும் சில உண்மையான பிரச்சனைகளை நினைக்க வைக்கும் படம் என்பதே இதன் மிகப்பெரிய பலம்.